அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தொழுகையின் சிறப்புகள். 1. மார்க்கத்தில் இல்லாத சடங்குகளையும் நாட்டு பழக்கங்களையும் விட்டு மக்களை காப்பாற்ற வேண்டுமானால் ஏதேனும் ஒரு வணக்கத்தை பொது பழக்கமாக்கி விட வேண்டும். அது எல்லோரின் முன்னிலையிலும் பகிரங்கமாக நிறைவேற்றப்பட வேண்டும். அதில் படித்தவர், படிக்காதவர், நகரவாசி, கிராமவாசி ஆகிய அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும். அதனை செய்வதில் போட்டியும் பெருமையும் வர வேண்டும். மேலும் அந்த வணக்கம் இல்லாமல் நமது வாழ்க்கை இல்லை என்று எண்ணும் அளவுக்கு அது நமது அன்றாட வாழ்க்கையில் ஊடுருவி நிற்க வேண்டும். அது மற்ற வணக்கங்களையும் நிறைவேற்ற துணை செய்ய வேண்டும். இந்த நிலைக்கு வந்துவிட்டால் அந்த வணக்கமானது பாவமான சடங்குகளையும் பழக்கங்களையும் விட்டு மனிதர்களை உண்மையின் பால் இழுத்துச் செல்லக்கூடியதாகிவிடும். இப்படிப்பட்ட ஒரு வணக்கம் தொழுகைதான். ஏனெனில் இதைவிட முக்கியமானதும் ஆதாரமுள்ளதுமான வணக்கம் வேறில்லை. ஆகவே தொழுகையை மக்களின் பழக்க வழக்கத்தில் கொண்டு வருவதற்காக அதை பகிரங்கமாக ஓரிடத்தில் கூட்டாக ஜமாத்தாக நிறைவேற்றுவது அவசியம். இதை ஒற்றுமையுடனும் ஐக்கியத்துடனும் செய்து வர வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.